பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே 12வது வசனம், உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் எழும்பி மோசேயை அழிக்க நினைக்கும் போது மோசேயோடு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களை நான் கொள்ளை நோயினாலே பாதித்து பல வியாதிகளினாலே பாதித்து அவர்களை தண்டிப்பேன். ஆனால் உன்னை நான் பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நாமும் கூட இன்றைக்கு கர்த்தருக்காய் நாம் நிற்கும்போது, கர்த்தர் பட்சத்தில் நாம் நிற்கும்போது நமக்கு விரோதமாய் அநேக மனிதர்கள் எழும்பலாம், நம்மை அழிக்கும்படியாக அநேக ஜனங்கள் எழும்பலாம். ஆனாலும் மோசேயை பார்த்து சொன்ன கர்த்தர் நிச்சயம் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்று சொல்லி. நாம் ஜாதி என்று சொன்னால் கம்யூனிட்டி என்று தவறாக நினைத்து விடக்கூடாது. ஆண்டவர் ஜாதி என்று சொன்னால் வேதத்திலே ஆங்கிலத்திலே நேசன், தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நம்மை எதிர்க்கிற கூட்டம் பெரிதான கூட்டமாய் இருக்கலாம். ஆனாலும் அந்த கூட்டத்தை பார்த்து நாம் கலங்க வேண்டியதில்லை. ஏனென்று கேட்டால் அவர்களை காட்டிலும் நம்மை பெரிதும் பலத்ததுமான ஒரு கூட்டமாய், ஒரு தேசமாய் தேவன் மாற்றுவார் என்பதுதான் சத்தியம். அதனாலே நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறவர் மாறாத தேவன், வாக்கு கொடுக்கிறவர் அப்படியே செய்கிற தேவன். நிச்சயமாய் நம்மை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கலங்க வேண்டியதில்லை, திடமனதோடு இருப்போம். மோசையோடு இருந்த கர்த்தர் நம்மோடு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.